பிஎஸ்பி தலைவர் மரியாதைக்குரிய ஆம்சாங் கொலையில் எல்லா கட்சியினருமே அதில் இருக்காங்க, ரோல் இருக்குது. செல்வ பெருந்தகை ஆம்சாங்கை கொலை செய்ய வேண்டிய அவசியம் செல்வ பெருந்தகைக்கு என்ன இருக்குது? அவர் அந்த சோப்பு கம்பெனி மேட்டரில் தனக்கு ஒரு 20 கோடி ரூபா கட்டிங் கேட்டதாகவும், இது எல்லாமே அன்அஃபிஷியல். ஆம்சாங்குடைய மகள் குழந்தை பிறந்த நாளில் பங்கேற்றிருக்கார். 16ஆம் நாள் படையல் காரியம் அதில் பங்கேற்றிருக்கார். இவ்வளவே அவர் செஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகுதான் அவரே விசாரணை நிலையத்தில் கொண்டு போனாங்க. அஸ்வத்தாமனை விசாரிச்சு 1500 கேள்விகள் அஸ்வத்தாமன் மேல கேட்கப்பட்டது. 1500 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. நாகேந்திரன் வேணா பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். முதல் வாக்குமூலம் இவ்வளவு பேர் கொடுத்தது யாரோ ஒருத்தவங்க செல்வ பெருந்தகை பேர். செல்வ பெருந்தகை மேலே நீங்கள் இந்த குற்றம் சாட்டுவதற்கு இங்கே எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. அது எந்தெந்த வகையில் ஈடுபாடு இருக்குங்கிறத நம்ம சொல்லணும், சொல்லி அதை ப்ரூவ் பண்ணணும். அது ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் ராகுல் காந்தி கிடையாது, கொடுக்க வேண்டிய இடம் நம்ம போலீஸ். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக செல்வ பெருந்தகைக்கும் இந்த கொலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு பிஎஸ்பி மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கார். இந்த கடிதத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் இது ஒரு குற்றச்சாட்டாக ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லலை. செல்வ பெருந்தகை விசாரிக்கணும், செல்வ பெருந்தகை விசாரிக்கணும்னு. ஆனால் அவர் கடிதம் எழுத வேண்டியது ராகுல் காந்தி கிடையாது, மல்லிகார்ஜுன கார்ஜுனுக்கு எழுதலாம், அவருக்கு எழுதலாம். அவர் தான் தலைவர், தேசிய தலைவர். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அருண் சாரை போய் பார்க்கலாம். கமிஷனர், நம்ம சென்னை கமிஷனர் அருண் சாரை பார்க்கலாம். அப்படிலாம் டிஜிபி சங்கர் ஜிவால் சாரை போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த வழக்கு சிபிசிஐடி கையில் எடுத்து அவங்க மூலியமாக போட்டு அருண் சார் ஸ்பெஷல் டீம் போட்டு இப்போ சார்ஜ் ஷீட் நெருக்கி போடுறாங்க. இன்னும் ஒரு 3 பேர் அப்ஸ்காண்ட் காமிச்சு, யார் சம்பவ செந்தில், பாம் சரவணன், இன்னொருத்தர் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஃபாரின் போயிட்டார் சுரேஷ் சொல்லிட்டு. அப்போ இவர் விசாரிக்கணும்னா அந்த விசாரணைக்கு உங்கள்கிட்ட போதிய ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிட்டு போய் நீங்கள் டைரெக்டாக கமிஷனரே போய் பார்க்கலாம். கமிஷனரே பார்த்து விசாரிக்கணும், இதில் எங்களுக்கு மர்மம் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது யாருக்கும் யார் மேலே உரிமை இருக்குது. உங்கள் மேலே கூட எனக்கு சந்தேகம் இருக்குன்னா நம்ம போய் கொடுக்கலாம். அது அவங்க தான் கொடுக்கணும் இல்லை, நம்ம கூட கொடுக்கலாம், நான் கூட கொடுக்கலாம், என் மேலே கூட கொடுக்கலாம். யார் மேலே வேணுமோ இங்கே குற்றம் சாட்டுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் குற்றத்தில் பிரேமாபசி இருக்கணும். இந்த குற்றம் இப்படியெல்லாம் நடந்திருக்கும்னு ஒரு அனுமானமாவது சொல்ல தெரியணும், இப்படி இந்த ட்ராக் இந்த சேனல்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் 18-20 வருஷமாக அந்த துறையில் தான் இருக்கிறேன். ஒரு வழக்கு பிகினிங்லேருந்து அப்படியே இந்த எண்டு வரைக்குமே உங்களுக்கு தெரியும். நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் பேசிகிட்டு தான் இருக்கேன். அது கடைசியாக போய் அந்த வழக்கு அப்படியே போய் அஸ்வத்தாமன்ட்ட போய் நாகேந்திரன்ட்ட போய் கடைசியாக அவங்க ஏன் போணுச்சுன்னா ஒரு சோப்பு கம்பெனி மேட்ரு இதில் டீல் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கிராப்புன்னு போணுச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஆருத்ரான்னு போச்சு. இங்கே குற்றம் சொல்கிறீங்க செல்வ பெருந்தகை ஒரு எம்எல்ஏ ப்ளஸ் அவர் ஒரு கட்சியோட தலைவர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்தவர், இவ்வளோ இருக்குது. காங்கிரஸை பொறுத்தவரை நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு தான் கொடுப்பாங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க தான் கொடுப்பாங்கன்னா ஒரு பேச்சு இருக்கும். அது எல்லாத்தையுமே உடச்செறிஞ்சு செல்வ பெருந்தகை கொடுத்தாங்க. அதனால் ஒரு எம்எல்ஏவே பிச்சுக்கிட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும், பிள்ளைவங்களோட எம்எல்ஏ போய் பிஜேபியில் சேர்ந்தாங்க. அங்கே பொறுப்பே கிடைக்கலன்னு சொல்லி மேடையிலே சொன்னாங்க அண்ணாமலை கிட்ட. நாங்கள்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கோம் அந்த கட்சிக்குள்ளே, இன்ன வரைக்கும் நீங்கள் எனக்கு பொறுப்பு கொடுக்கல, எம்பி எலெக்ஷனில் சீட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க, அதுவும் கொடுக்கல வச்சுங்க. அது சரி, அது அந்த கட்சியோட உள்விவகாரம். இப்போ இந்த பேட்டருக்கு வாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஈடுபாடு இருக்குன்னா அது எந்தெந்த வகையில் ஈடுபாடு இருக்குங்கிறத நம்ம சொல்லணும், சொல்லி அதை ப்ரூவ் பண்ணணும். அது ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் ராகுல் காந்தி கிடையாது. ராகுல் காந்தி கட்சி தலைவர், கட்சியோட லீட் போஸ்ட்டில் உள்ளவர். நீங்கள் கொடுக்க வேண்டிய இடம் நம்ம போலீஸ், நம்ம அருண் சார், கமிஷனர் அருண் சார் அதுக்காக அதி தீவிரமாக செயல்பட்டு வர்றாரு. அருண் சார் பதவியேற்ற போதே அரசிடம் அவர் வாங்கின வாக்குறுதியை என்னை எந்த விதத்துலையும் என்கொயரியில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் க்ளீனாக கொடுங்க, நான் க்ளீனாக பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இல்லாட்டி சங்கர் ஜிவால் சாரை போய் பார்க்கலாம், டிஜிபியை போய் பார்க்கலாம். யாரும் நீங்கள் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், உங்களை யாரும் மறைக்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கான ஆதாரங்களை திரட்டி கொண்டு கொடுக்கணும். ஏன்னா வழக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு பொறுத்தவரை 90% கம்ப்ளீட்டட். இன்னும் சம்பவ செந்தில் கைதாகிறது மட்டும்தான் இங்கே சூழ்நிலையாக இருக்க வழி, மற்றபடி எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, பிஎஸ்பி தலைவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் கொலையில் எல்லா கட்சியினருமே அதில் இருக்காங்க, ரோல் இருக்குது. எல்லாருக்குமே ஒருத்தவங்க அந்தந்த கட்சியில் வழக்கறிஞரை கைது பண்ணியிருக்காங்க. நிறையா வழக்கறிஞர்கள் அந்த வழக்கில் இருக்காங்க. அப்போ இவருக்கு என்ன ஈடுபாடு இருக்குங்கிறதை நிரூபிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அட்லீஸ்ட் போலீஸ் சிபிசிஐடி விசாரிக்கணும். அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு, அவர் என்ன ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த கட்சியை சேர்ந்த அஸ்வத்தாமன்
அஸ்வத்தாமன் இவருக்கும் தொடர்பு இருக்குது. அது மூலியமாக நாகேந்திரன் பயன்படுத்தி தான் இந்த கொலை நடந்திருக்கு. அதனால இவர் செல்வ பெருந்தகை அதில் இருக்கார் அப்படின்ற மாதிரி. ஆனால் முன்னாடி வந்து அந்த கட்சி பிஎஸ்பியில் பழனிச்சவரும் செல்வ பெருந்தகை இருக்கார். அது முன்னாடி அது ஏதாவது மோதல் ஏதாவது வாய்ப்பு இல்லை. அது சில தொடர் ஊடகத்தில் செல்வ பெருந்தகை தொடர்படுத்தி பேசுகிறாங்க. இதனால் அவர் விசாரிக்கப்பட வேண்டும், அவர் விசாரத்தில் ஒரு பெரிய உண்மை வெளியே வரும் அப்படின்றது சந்தேகமாக அவர் சொல்கிறாங்க. நான் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம ஒரு வழக்கறிஞர், நம்ம அதுக்கு பொறுப்பான பதிலை சொல்லணும். செல்வ பெருந்தகை விசாரிக்கணும்னா போலீஸ் அருண் சார் நினச்சாருன்னா ஒரு டீமை கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தோங்கிற விஷயம் இல்லை. அவர் ஒரு கட்சியோட தலைவர், அதேமாதிரி படுகொலை செய்யப்பட்டவர் ஒரு கட்சியோட தலைவர், அதையும் நம்ம பார்க்கணும். 2 பேருமே தேசிய கட்சி தலைவர்கள். செல்வ பெருந்தகை விசாரிக்கணும் அப்படின்னு இப்போ போய்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா அவர் டைரக்ட் பண்ணி விசாரிக்கணும், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியது. யாரும் இங்கே நெருப்பாட்டில் இறங்கி நம்ம தான் நல்லவன் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம யாரோ போகிற சாதாரணப்பட்ட சிவிலியன் கிடையாது செல்வ பெருந்தகை. அவர் ஒரு கட்சியோட லீடர். அவர் வந்த பிறகு கட்சி எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ அவரை விசாரிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அவங்கள விசாரிக்கிறது தனி நீதிமன்றங்களே இருக்குது. எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் இருக்குது. இவரை விசாரிக்கணும் அப்படின்னா போலீஸ் தான் விசாரிக்க முடியும். அதுக்கு நீங்கள் போலீஸை தான் அணுகணும். போலீஸ் அணுகி போலீஸ் மூலிமா விசாரணை மேற்கொள்ளலாம். அதுக்கு தார்மீக உரிமையும் இருக்குது, கடமையும் இருக்குது. செல்வ பெருந்தகை தான் எனக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் இவருக்கு இருக்குது. அதனால் அதில் ஒன்றும் இதில் அதிகாரமோ அப்படி, அதாவது ஒரு கட்சியோட தலைவர் எம்எல்ஏ அதிகாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை என்றால் செந்தில் பாலாஜி சிறைக்கே போயிருக்க மாட்டார்ல. அவர் ஒரு மந்திரி இல்லையா, நீ சிட்டிங் மந்திரி இல்லையா, எம்எல்ஏ இல்லையா? ஏன் ஜெயலலிதா அவர்கள் கூட தான் கட்சி முதலமைச்சராக இருக்கும்போது சிறை சென்றாங்க ஊழல் வழக்கில். பதவியோட போனாங்க, பதவியோட தான் போனாங்க. அப்போ முதலமைச்சர் பதவியோட இல்லை, முதல்வர் பதவி ரிசர்வ் பண்ணி தான் ஜெயிலுக்கு போனாங்க. பதவியே இருந்துச்சு இல்லை, அவங்க சிட்டிங் சிஎம்ங்க. நம்ம நாட்டு சட்டத்தை பற்றி மக்கள் வந்து தவறுதலாக பேசலாம், நம்ம பேசக்கூடாது. இந்த வெரி சீரியஸ் அண்ட் சின்சியர் லா இருக்குது, நம்மள்ட்ட இருக்குது. விளையாட்டு விஷயம்லாம் கிடையாது. ஏன் அன்றைக்கி அவங்க சிஎம் தான், அவங்க பதவியை பயன்படுத்தி ஹுன்காங்கிறவர் யாருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜி அதிகாரம் கூட இல்லாதவர் தானங்க. அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ரேங்கில் உள்ளவர் தான், ஒரு சப்கோர்ட் ஜட்ஜி அதிகாரத்தில் இருந்தார். ஏன் அவர் அன்றைக்கி தண்டனை கொடுக்கலையா? குமாரசாமி அதை உடைக்கலையா? திருப்பி சுப்ரீம் கோர்ட் போய் நிற்கலையா? கேஸை பொறுத்தவரை விடுதலை பண்ண ஜட்ஜ்மெண்ட்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவங்க விடுதலை பண்ணாங்க, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போய் நின்று போச்சு கேஸ். ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக அவங்க தான் சிறைக்கு போயிருப்பாங்க தான், அதோட மாற்றம் கிடையாது. உயிரோடு இல்லை, அதோட ஒன்று எடுத்தாங்க. அழியட்டூர்லேருந்து வரிசையாக போகல. இப்போ இவர் சந்தேகப்படுறாரு இல்லையா, ஜெய்சங்கர் தரப்புலேருந்து, அதாவது பிஎஸ்பி தரப்புலேருந்து சந்தேகப்படுறது என்னன்னா, ஊடகங்கள் பொதுத்தன்மையாக ஒரு சம்மந்தம் உள்ளது, செல்வ பெருந்தகைக்கு இந்த கொலைக்கு சம்மந்தம் இருக்குன்னு இது சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணம் தான் சொல்லப்படுது. இது போதுமான காரணமாக இருக்குமா, எவிடன்ஸாக இருக்கும்? இது போதுமான காரணம் இல்லை. அஸ்வத்தாமன் அந்த கட்சியில் இருந்தவர், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்ஃபேக்ட் அஸ்வத்தாமன் வந்து இந்த வழக்கில் மாட்டலாம், இன்னும் பெரும் பதவிகளை காங்கிரஸில் அவர் அடைஞ்சிருக்கலாம். நல்ல வெல் எஜுகேட்டட் அவர் கூட. ஆனால் அஸ்வத்தாமன் ஒரு வாரத்தில் கூட செல்வ பெருந்தகை எதுக்கும் சம்மந்தப்படுறது ஒரு இதுவும் கூட சொல்லலை. அதைத்தான் நானும் கேட்குறேன். இந்த இத்தனை அஸ்வத்தாமனை விசாரிச்சு 1500 கேள்விகள் அஸ்வத்தாமன் மேலே கேட்கப்பட்டது. 1500 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. நாகேந்திரன் வேணா பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ இவ்வளோ பேர் கன்ஃபெஷன் கொடுத்து வர்றாங்க. கன்ஃபெஷன் தமிழில் ஒப்புதல் வாக்குமூலம் இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேர் கொடுத்தது யாரோ ஒருத்தவங்க கூட செல்வ பெருந்தகை பேரை சொல்லலை. இல்லை சொல்லியிருந்தா நேரம் அவரும் வழக்கு விசாரணைக்குள்ளே வந்திருப்பார், விசாரணை வளையத்துக்குள்ளே. சொல்லலை யாரும். ரெண்டாவது செல்வ பெருந்தகைக்கு என்ன நெசசிட்டி இருக்குன்னு சொல்லணும், என்ன தேவை இருக்கிறது. அவர் பிஎஸ்பி கட்சியில் தலைவராக இருந்தார், யார் செல்வ பெருந்தகை இருந்தார். வந்து இப்போ காங்கிரஸ் தலைவராகி இப்போ இந்த நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கேண்டிடேட் யாருமே தோக்கலையே. டிஎம்கே அலைன்ஸுங்கிறதெல்லாம் விடுங்க, ஆனாலும் அவங்க நின்ன சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு செல்வ பெருந்தகை ஹார்டும் இருக்குது. செல்வ பெருந்தகை முதல்ல விசிகேவில் இருந்தவர், பூயமூர்த்தியார் கட்சி, இப்போ ஜெகன்மூர்த்தி அண்ணன் தலைமையேற்றிருக்கார். அந்த லீடிங்கில் வந்தவர் இவர். அதனால் அவருக்கு போய் இதுக்கான அவசியம்னு ஒன்று இருக்குல்ல, ஆம்சாங்கை கொலை செய்ய வேண்டிய அவசியம் செல்வ பெருந்தகைக்கு என்ன இருக்குங்கிறத நிரூபிக்கணும். நிரூபித்தாதான் அப்படி அவங்க நிரூபிக்க முடியும்னாக்க கண்டிப்பாக அவர் மேலே விசாரணை தொடரும். இப்போ வந்து செல்வ பெருந்தகை மேலே அந்த குற்றம் சொல்வதற்கான காரணம் ஒருவேளை அவரோட வளர்ச்சி மீதான இதுவாக கூட இருக்கலாமா? இல்லை, அப்படி இல்லை. செல்வ பெருந்தகை ஆம்சாங் உயிரோடு இருந்தப்ப இன்னொன்று தெரிஞ்சுங்க, ஆம்சாங் சார் உயிரோடு இருந்தப்ப எல்லா கட்சி தலைவர்கள்ட்டையும் இணக்கமாக தான் இருந்தார். யாருக்கிட்டையும் முரண்படலையே, யாரையும் அவர் தவறாக பேசலை, மேடையில் ஒருமையில் பேசுனது கிடையாது. ஆம்சாங் யாரையும் ஒருமையில் பேசுனது கிடையாது. தன்னுடைய பிஎஸ்பி கட்சி, தன்னுடைய எம்பவர்மெண்ட், தன்னோட மக்களோட எம்பவர்மெண்ட், ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி மேலே வரணும், எப்படி எஜுகேட்டட் ஆகணுங்கிறத பற்றி தான் அவர் பேசியிருந்தார் ஒழிய ஒருபோது கட்சி கான்ட்ரவர்சிங்கிறது யாருக்குமே இல்லைங்க. அவர் யாரோடையும் கூட்டணி சேரல. முதல் விஷயம் அது தெரிஞ்சு, யாரோடையும் கூட்டணி சேரல. அன்னைக்கு சுயேட்சாவே 99 வார்டுல கவுன்சிலராக ஜெயிச்சவர் ஆம்சாங் அவர்கள். இப்போ எலெக்ஷன் செல்லாதுன்னு அறிவிச்சப்போ உயர்நீதிமன்றம் போய் நான் சுயேட்சையாக வெற்றி பெற்றவன், ஏன் தேர்தல் எப்படி செல்லாதுன்னு சொல்லி கவுன்சிலரை வந்தவர் அவர் ஆம்சாங் அவர்கள். அவர் வந்து ஒரு சமகாலத்தில் வந்து நம்ம அண்ணன் தோல் திருமாவளவனை போல ஒரு போராளியாக தான் அவர் அந்த பகுதியில் இருந்த மனிதன். பூயமூர்த்தியார், அவர் ஜெகன்மூர்த்தியார், ஆம்ஸ்ட்ராங், நம்ம திருமாவளவன்,
செல்வ பெருந்தகை, இவங்க எல்லாமே ஒரே சினாரியோவில் உள்ளவங்க தான். இன்னும் தனித்து ஒரு 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 பாலிசியை கட்டமைக்கலை. எல்லாருமே பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. அம்பேத்கரிஸ்ட்டுக்குள்ளே காம்படிட்டிவே கிடையாதுன்னு திருமாவளவனே சொல்லியிருக்காரு. அவங்க ஒரு அம்பேத்கரிஸ்ட், நம்ம ஒரு அம்பேத்கரிஸ்ட். ஒரு அம்பேத்கரிஸ்ட் இன்னொரு அம்பேத்கரிஸ்ட் காம்படிட்டிவ் கிடையாதுன்னாரு. அவங்களோட எப்படி நம்ம போட்டி போட முடியும்? அவங்களும் அந்த எம்பவர்மெண்ட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்கிறத சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக ஆம்சாங் இறந்துறது முன்னாடி அவரோட வீடியோக்கள் நிறையா வெளியில் வந்திருந்ததுன்னா அவரை பற்றி இன்னும் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குங்கிறது என்னுடைய ஒரு பார்வையாக இருந்துச்சு. ஏன்னா ஆம்சாங் இறந்த பிறகு தான் அவரோட வீடியோ வந்துச்சு. வீடியோ வந்தப்போ அவர் பேசுகிற அரசியல், அவர் முன் வச்ச அரசியல், அதாவது அதிகார பகிர்வுங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது அவர் சொன்னார். தி பவர் செக்டாருக்கு தான் பிஎஸ்பி வரணும்னு அவர் சொன்னார். ஆனால் பிஎஸ்பி கட்சியினர் பார்த்தீங்கன்னா ஆம்சாங் கொலை தொடர்பாக பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே கூலிப்படைகள் தான், உண்மையான குற்றவாளிகள் இது வரைக்கும் கைது செய்யப்படல அப்படின்ற மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ எப்படி சொல்கிறீங்க? இப்போ பொன்னே பாலு அதில் கைதாகிருக்காரு. அவர் ஆற்காடு சுரேஷோட உடன்பிறந்த தம்பி. எப்படி கூலிப்படையாக நீங்கள் அவரை பார்ப்பீங்க? அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு, எங்கள் அண்ணனை கொண்டுட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கேஸில் இவர் இல்லை, யார் ஆம்சாங் இல்லை, பட் இவருக்கு அதில் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னு அவர் சொல்கிறார். இப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க. அதில் அந்த வழக்கில் இருக்க எல்லாருமே. அஞ்சலை அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அஞ்சலைக்கு அவருக்கு என்ன மோட்டிவேஷன்? ஆருத்ரா கோல்டு, அந்த லிங்க் ராட் எல்லாருக்குமே இருக்குல்ல ஒருத்தவங்களுக்கும். இப்போ அஸ்வத்தாமன் என்ன சொல்கிறீங்க? அவர் வந்துட்டு அந்த சோப்பு கம்பெனி மேட்டரில் வந்து தனக்கு ஒரு 20 கோடி ரூபா கட்டிங் கேட்டதாகவும், இது எல்லாமே அன்அஃபிஷியல் அண்டு மீடியாக்கள் வெளியிட்ட தகவல்கள் தான். இது ஒன்றும் நம்ம ஒன்றும் புலனாய்வு புலி வேலையெல்லாம் அதில் பார்க்கல. ஓகே, அதை சொல்லிடணும். அப்புறம் நமக்கு என்ன தெரியும் இதில் எது உண்மை? ஏன்னா இன்ன வரைக்கும் சார்ஜ் ஷீட்டு போடல. சார்ஜ் ஷீட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டா யார் வேணுமோ பேசலாம். ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் நம்ம ரீட் பண்ணிட்டோம்னா என்ன வேணுமோ பேசலாம். ஏன்னா அதில் விஷயம் இருக்கும், அதில் இருக்கிறது தான் நம்ம உண்மை என்று பேசி ஆகணும். அப்போ ஆருத்ரா கோல்டுங்கிறது இப்போ சோப்பு கம்பெனி மேட்டர் சொன்னாங்க. அதில் 25 கோடி ரூபா எனக்கு கட்டிங் கொடுங்கன்னு அஸ்வத்தாமன் கேட்டதாகவும், அதுக்கு ஆம்சாங் அவர்கள் இல்லை அதில் பேப்பர்லாம் கிளியராக தானே இருக்குது, அதில் எதுக்கு உனக்கு கட்டிங் கொடுக்கணும்னு சொன்னதாகவும், அதுக்கு பிறகு அஸ்வத்தாமன் ஆம்சாங்குடைய மகள் குழந்தை பிறந்த நாளில் பங்கேற்றிருக்கார். 16ஆம் நாள் படையல் காரியம் அதில் பங்கேற்றிருக்கார். கண்டன நோட்டீஸ் எல்லாம் அஸ்வத்தாமன் ஒட்டியிருக்கார். இவ்வளவே அவர் செஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகுதான் அவரே விசாரணை நிலையத்தில் கொண்டு போனாங்க. அது அப்படியே போய் அதோட ஸ்டாப் ஆகிட்டு இல்லை, அஸ்வத்தாமன் நாகேந்திரோட நின்று போச்சு. அதுக்கு பிறகு இப்போ சம்பவ செந்தில் இவங்கெல்லாம் உள்ளே வந்தால் தான் அடுத்த கட்டமே அதில் ஸ்டெப்பே சொல்ல முடியும். செல்வ பெருந்தகை மேலே நீங்கள் இந்த குற்றம் சாட்டுவதற்கு இங்கே எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தலைவர்கள் மேலே தான் குற்றம் சாட்டப்பட்டாங்க. யார் மேலே குறை சொல்லலை சொல்லுங்கள்? அன்னைக்கு கூட்டணியாக இருந்தது யார்? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அதிமுக ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தாங்க. எல்லாரு மேலேயும் சந்தேகம் இருந்துச்சுல்ல. யாருமே அதில் அந்த பாம் பிளாஸ்டில் யாருமே இறக்கலை, எப்படி இறக்கலைன்னா கேள்வி கேட்டாங்க. பட் அதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை கன்ஃபர்மேஷன் பண்ண முடியலைன்னு சொல்ல வர்றேன். நம்ம ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இவங்களுக்கு தொடர்பு இருக்குது, இவங்க கூட்டணியாக இருந்தவங்க தானே, இவங்க ஏன் அதில் பங்கேற்கலை? எது பனங்காட்டில் நடந்தது இல்லை, பனந்தோப்பு ஸ்ரீபெரும்புதூர். இன்றைக்கி அது வேறு மாடர்ன் சிட்டி ஆகிட்டு பழைய ஸ்டில்ஸ் எல்லாம் இருக்குது, பெரிய பனந்தோப்பு. அதுலேயே இவங்கெல்லாம் பங்கேற்கலை, அது யார் முக்கிய தலைவர்களே ஏன் சாகலை அப்படின்றது கேட்டாங்க. கூட இருந்த காவலர்கள் போன்றவங்க தான் அதில் இறந்துருந்தாங்க. முக்கிய தலைவர்கள் ஏன் இறக்கலைங்கிற கேள்வியெல்லாம் அதில் இருந்துச்சு. ஒரு தலைவர் வர்றாருன்னா இவங்க தானே போய் வரவேற்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் கேள்வி இன்னைக்கு வரைக்கும் கேள்வியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை. இப்போ ராஜீவ்காந்தியை கொலை செய்யப்பட்டதாக கைதான 27 பேர் முதல்ல இருந்தாங்க. அப்புறம் அப்படியே குறைஞ்சி வந்து கடைசியாக வந்து நின்றுச்சு. அவங்க யார்கிட்டையும் சிபிஐ விசாரிச்சது. சிபிஐயில் இவங்க சிபிஐலாம் நீங்கள் சொல்லாமல் ஏமாற்ற முடியுமா? ஏன் சிபிஐயில் வந்து யாரையுமே அவங்க சொல்லியிருந்தாக்க அன்னைக்கு வேறு மாதிரிலாம் ஆயிருந்திருக்கும். மக்களுடைய அனுமானங்கள் நமக்கு எல்லாமே வந்து ஆம்சாங் அவர்கள் பெரிய இழப்பு, அந்த கட்சிக்கு பெரிய இழப்பு, அவர் நம்பியிருந்த சித்தாந்தத்துக்கு பெரிய இழப்பு, அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தோட தலைவனை இழந்திருக்காங்க. இழப்பு அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு யார் மேலே வேணுமோ சந்தேகம் வரும். அதுக்கு அவங்க கை நீட்டத்துக்கு நியாயம் இருக்குது. அதுக்கு நம்ம சைட்லேருந்து செல்வ பெருந்தகை அவர்கள் தான் நெருப்பாட்டில் இறங்கணும். இது விசாரணை வந்ததுன்னா அவர் விசாரணையை எதிர்கொள்ள போகிறார். அவர் ஒரு கட்சியோட தலைவர், எம்எல்ஏ, அவருக்குன்னு தெரியும். ரெண்டாவது, இதுக்கு ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். செல்வ பெருந்தகையோட ஆரம்ப காலத்துல இருந்து அவர் ஒரு பியூனாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியும் தானே? பூவைமூர்த்தியார் வாங்கி கொடுத்த போது அதுலேருந்து அவரோட கிராஃப் இன்னைக்கு எங்கே இருக்குது, அவரோட வளர்ச்சி எங்கே இருக்குது? இன்னைக்கு ஒரு தலைவராகி அந்த இடத்த பொசிஷனேட் பண்ணி கட்சிக்கு வச்சு, கட்சியில் ஒரு திராவிட கட்சிகளோட கூட்டணி பேச முடிஞ்சு அதுக்கான சீட்டை பெற்று நிப்பாட்டின கேண்டிடேட்டை ஜெயிக்க வச்சு நீ அந்த கட்சி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. காங்கிரஸ் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சு ஆல் ஓவர் இந்தியா வளர்ந்துருக்கு, தமிழ்நாட்டிலையும் வளர்ந்துருக்கு. அப்போ அவரோட கிராஃப் எங்கேயே இருக்குது. அப்போ குற்றச்சாட்டு இந்த வேலையை இவர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறது நீங்கள் சொல்லணும். இருக்கு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க நெறியாளரை, அந்த குற்றத்துக்கு காரணம் இதனால பண்ணியிருப்பாரு, நீங்கள் ஒரு காரணம் சொல்லணும்ல. இன்னும் ஆதாயத்துக்குனால பண்ணியிருப்பாருன்னு. இந்த அவர் இருக்கிற பொசிஷனில் அவர் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான டீலிங் எவ்வளோ அவருக்குலாம் இருக்குங்க. நம்ம இல்லை சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் வேணால் கேட்கலாம், கட்சி தலைவர் ஆகிட்டா எல்லாம் டீலிங்லாம் பண்ணுவாங்களான்னு. எவ்வளோ வருங்க, மியூச்சுவல் பஞ்சாயத்துக்களே வரும்.
2 பேருமே காங்கிரஸ்காரங்களா இருப்பாங்க, ஒரு பெரிய இடம் மேட்டராக இருக்கும். 2 பேருக்குமே சரி இப்படி பிரிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க தான். அதுக்கு தான் இந்த கட்சியில் நாடி இருக்கும். ஒரு கட்சியில் இப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கேன்னா எதுக்கு அவன் என்னோட நல்லது கெட்டதை ஷேர் பண்ணி தான் நான் இருக்கேன். எனக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன், நான் ப்ளஸ் நல்லது கெட்டது எனக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி தான் நம்ம அதில் இருப்போம். எல்லாரும் அப்படி தான் ஒரு கட்சி ஒரு இயக்கத்தில் சார்ந்து இருப்போம். தனிமையாக யார் இருப்பாங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் தனிமையாக இருப்பாங்க. முழுக்க லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க தனிமையாக தான் இருப்பாங்க. இந்த கட்சியை நாட மாட்டாங்க. நான் டாக்ஸ் கட்டுறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை யாருக்கு என்னன்னு போயிடுவாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கவங்க சில கட்சியை நாடி இருப்பாங்க தான். அப்படி இருக்குள்ள செல்வ பெருந்தகைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டிய காரணம் என்ன இருக்கிறது, இல்லை அந்த கொலைக்கு தூண்டுதலா காரணம் என்ன இருக்குங்கிறத நிரூபிக்கணும். அதை நிரூபிச்சா அது பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக விசாரணை பொருள் தான் அது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா.